வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான பால் கொழுக்கட்டை இது. புதுசா ட்ரை பண்றா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பால் கொழுக்கட்டை. நல்லா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டன அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே லைக் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ்வுல நானு. இதுல வந்து 2 கப்பு தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம. நான் மாவு வந்து இந்த கப்பால 1 1/2 கப்பு எடுக்க போறேன். அதனால 2 கப்பு தண்ணி ஊத்திருக்கேன் நான். பாருங்க 2 கப்பு ஊத்திருக்கிறேன் நான். இப்ப இந்த தண்ணி கொதிக்கட்டும். இந்த தண்ணியிலே நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கங்க. ரொம்ப போடாதீங்க உப்பு. ஏன்னா நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போறோம். அதனால 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க. நெய் வந்து 1 ஸ்பூன் ஊத்திக்கலாம். நெய் ஊத்துனீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். எண்ணெய்லாம் ஊத்துறாதீங்க. நெய் ஊத்துனீங்கன்னா, இந்த இனிப்பு கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஏன் சர்க்கரை இதிலயே போடுறோம்னா, மாவுல அந்த கொழுக்கட்டை பிடிக்கிறோம் பாருங்களேன், அதில வந்து ஒரு தித்திப்பு இருக்கும் உங்களுக்கு. நல்லா கலந்து குடுத்துக்குங்க. சர்க்கரைலாம் கரையட்டும். இப்ப நம்ம வெல்லத்தில தான் கொழுக்கட்டை வெள்ள பாவுல தான் கொழுக்கட்டை வேக வைக்க போறோம். அப்போ வந்து அந்த ஸ்வீட் ஏறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால இது மாரி நீங்க தண்ணீயிலேயே கொஞ்சம் சர்க்கரை போட்டீங்கன்னா, உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்ப மாவு அளந்து போட்டுக்கலாம். நான் கடையில வாங்குன இடியாப்ப மாவு தான் போடுறேன் நானு. கொழுக்கட்டை மாவு தான் போடுறேன் நான். கடையில வாங்குன மாவு. 1 1/2 கப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஸ்டவ்வ வந்து சிம்ல வச்சுடுங்க. சிம்ல வச்சுட்டு கலந்து விடுங்க. கட்டிலாம் தட்டாது நல்லாருக்கும். பயப்படாதீங்க. 1 1/2 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி வைங்க. கரெக்ட்டா இருக்கும் அளவு உங்களுக்கு. உங்களுக்கு இப்படி கிளறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்றீங்க, மாவ வந்து ஒரு பவுல்ல அளந்து வச்சுட்டு, தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுட்டு, தேவையான அளவு ஊத்தி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு வந்து கலந்துக்குங்க. நல்லா சுட சுட தண்ணிய ஊத்தி நல்லா கலந்துக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நான் ஸ்டவ்வ நல்லா சிம்ல வச்சுட்டு தான் மாவு கொட்டி கிளர்றேன். பாருங்க மாவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. மாவு நல்லா கிளறி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாமா, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் மாவு. தண்ணிலாம் நல்லா இழுத்து வந்திருக்கு பாருங்க. இப்ப தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சுக்கலாம். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப மாவு எடுத்து நல்லா கலந்துட்டு, நம்ம கொழுக்கட்டை பிடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு பிடிச்சு காட்டுறேன் பாருங்க கொழுக்கட்டை. நான் அதுக்கப்புறம் மாவு நல்லா சூடு கொஞ்சம் ஆறுன உடனே நீங்க மாவு பெசைங்க. சூட்டோட பெசஞ்சிராதீங்க. சூடு கொஞ்சம் நல்லா ஆறுன உடனே பொறுக்கிற சூடு வந்தோடனே மாவு நல்லா பெசஞ்சிட்டு, இந்த மாரி கொழுக்கட்டை பிடிச்சுக்குங்க. கையில நல்லா நெய் தடவிட்டு இந்த மாரி கொழுக்கட்டை பிடிச்சுக்குங்க. பாருங்க இந்த மாரி குட்டி குட்டியா பால்ஸ் மாரி புடிச்சு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீட்டா கூட புடிக்கலாம் நம்ம. இந்த மாரி நீட்டா ரெடி பண்ணிக்கங்க. அப்புறம் புட்டு புட்டு கொ க சின்ன சின்ன உருண்டையா எடுத்து இந்த மாதிரி புடிச்சுக்குங்க. இந்த மாதிரி புடிச்சுக்கங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ புடிச்சுக்குங்க நீங்க. இப்ப இது மாவு ஆறுன உடனே உருண்டை புடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க நான் மாவுல கொழுக்கட்டை புடிச்சு வச்சுட்டு, இப்ப வந்து நம்ம அதே பாத்திரத்துல தண்ணி ஊத்தி 2 கப்பு நான் 2 கப்பு பொடிச்ச வெல்லம் போடுறேன் நானு. நீங்க வந்து இந்த கட்டி வெல்லமா இருந்தா கூட போட்டுக்கலாம். போட்டு வடிகட்டி எடுத்துக்கங்க. இந்த வெல்லத்தில வந்து மண்ணு இல்ல. அதனால நான் அப்படியே போடுறேன் நானு. தண்ணி வந்து 1 1/2 கப்பு ஊத்திக்கலாம் நம்ம. இப்ப 2 கப்பு வெல்லம் போட்டுருக்கோம் பாருங்களேன். நான் 2 கப்பு கூட முழுசா போடல. 3/4 கப்பு தான் போட்டுருக்கேன் நானு. 1 1/2 கப்பு வெல்லம் தான் போட்டுருக்கேன் நானு. கரெக்ட்டா இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இதுக்கு மேல வெல்லம் போடாதீங்க. உங்களுக்கு இது அதிகமா இருந்ததுன்னா, இன்னும் கம்மியாவே போடுங்க நீங்க. ஏன்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் வந்து தூக்கலாவே இருந்தது. நான் 3/4 கப்பு தான் போட்டேன். அதுக்கே ஸ்வீட் தூக்கலா இருந்தது எனக்கு. நீங்க 1 1/2 கப்பு கூட போடுங்க. 1 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாவே போடலாம் நீங்க. இப்ப நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. நம்ம 1 1/2 கப்பு தண்ணி ஊத்தணும் நம்ம. இந்த ம ஒ 1 1/2 கப்பு வெல்லத்துக்கு 1 1/2 கப்பு ம
தண்ணி ஊத்திருக்கு. பாருங்க கொழுக்கட்டலாம் புடிச்சு வச்சிருக்கு பாருங்க. கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டா புடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் நீட் நீட்டா புடிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப பாதி அளவு போட்டு இந்த கொழுக்கட்டை ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் மீதி கொழுக்கட்டைய போட்டுக்கலாம். பாருங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்திருக்குது. இப்ப மீதி இருக்கிற மாவு கொழுக்கட்டை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இந்த வெள்ள தண்ணியில வேக வையுங்க. அப்பதான் வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்ப மீதி இருக்கிற கொழுக்கட்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க நல்லா கொதி வருது பாருங்க. இப்ப கரண்டி போடாதீங்க. இந்த மாரி பாத்திரத்த எடுத்து இப்படி சுத்தி விடுங்க. நீங்க கரண்டி போட்டீங்கன்னா, மாவுலாம் கரைஞ்சிரும் உங்களுக்கு. நல்லா இந்த மாரி சுத்தி விட்டுடுங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணும் நல்லா கொழுக்கட்டை. தட்டு போட்டு மூடி வச்சுக்குங்க. நடுவுல நடுவுல கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுனே இருங்க. அப்பதான் வந்து நல்லா வேகும் உங்களுக்கு. அந்த வெள்ள தண்ணியில ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம ஃபர்ஸ்ட்டே மாவு கலந்தோம் பாருங்களேன், அப்பயே உங்களுக்கு நல்லா மாவு வெந்துடும் உங்களுக்கு. அதனால இதில வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்ல. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா போதும் உங்களுக்கு. பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து கொழுக்கட்டை வெந்துடுச்சு உங்களுக்கு. இப்ப எடுத்து ஒரு கொழுக்கட்டை எடுத்து இப்படி புட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னுட்டு. நல்லா வெந்துருச்சு கொழுக்கட்டை. இப்படி புடிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்ப வந்து வெள்ளப்பாகு வந்து அப்படியே தண்ணியாவே இருக்குது பாருங்களேன். அதனால 1 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து ஊத்துனீங்கன்னா, உங்களுக்கு திக்கு வந்துரும் கொழுக்கட்டை. அந்த கிரேவி வந்து நல்லா திக்கா வந்துரும். நான் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சு அதில ஊத்திக்கலாம். கரைச்சு ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்ப அந்த அரிசி மாவு வந்து அந்த இது வந்து திக்கா இருக்கும் உங்களுக்கு நல்லா பால் கொழுக்கட்டை. ஏன்னா, இப்ப இப்படியே சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை தனியா வரும். தண்ணியா இருக்கும். அந்த இது வந்து தண்ணியா இருக்கும். அதனால நீங்க இந்த மாரி கரைச்சு ஊத்துனீங்கன்னா, நல்லா திக்கா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க நல்லா கொதிச்சு திக்கா வந்திருக்கு பாருங்க. நல்லா திக்கா வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம கரைச்சு ஊத்துன மாவு மாவு வந்து வேகறதுக்கும் ஒரு 2, 3 நிமிஷம் டைம் குடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ வந்து நான் தேங்காய் துருவல் போட போறேன். தேங்காய் வந்து நீங்க அரைச்சு பால் எடுத்து கூட போடலாம். நான் அந்த மாரி பால் எடுத்து போட்டா ரொம்ப தெகட்டுது. அதனால நான் என்ன பண்ணுறது, தேங்காய் துருவல் போடுறேன். நீங்க தேங்காய் துருவல் கொஞ்சம் நெறைய கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் நானு. உங்களுக்கு தேங்காய் துருவல் டேஸ்ட் நல்லா நெறையா பிடிக்கும்னா, ஒரு 1/4 கப் அளவு கூட நீங்க தேங்காய் துருவல் போடலாம். இப்போ வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பாலு 1 கப்பு ஊத்த போறேன் நானு. நீங்க காய்ச்சி ஆற வச்சு ஊத்துங்க. சூடா ஊத்துனீங்கன்னா திரிஞ்சிடும் பாலு. அது இல்லாம பச்சை பால் ஊத்துனாலும் திரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவு ஊத்திக்கங்க. தேங்காய் பால் ஊத்தணும்னா இந்த பால் ஊத்தாதீங்க. தேங்காய் பால் ஊத்தி அப்படியே சாப்பிடலாம் நீங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப தெகட்டுது. அதனால இப்படி இந்த பால் தான் ஊத்துறது நானு. அவ்வளோதான் இப்ப ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலந்து குடுத்துங்க. இப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஈஸியா பண்ணிட்டேன் பாருங்க அந்த கொழுக்கட்டை. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா டேஸ்ட்டாவும் இருக்கும் அந்த கொழுக்கட்டை. பசங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. இப்ப இதுக்கு வந்து முந்திரி பருப்பு, திராட்சை தாளிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஆப்ஷன் தான். நீங்க முந்திரி, திராட்சை தாளிச்சு கொட்டி சாப்பிட்டீங்கன்னா, அந்த வாயில கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய் கூட வறுத்து போட்டுக்கங்க. குட்டி குட்டியா கட் பண்ணி தேங்காய், வறுத்து போட்டு கூட சாப்பிடலாம் நீங்க. நல்லாயிருக்கும் நெய். இப்போ முந்திரி, திராட்சை தேவையான அளவு எடுத்துக்கங்க. இப்போ தாளிக்கிற கரண்டியில 1 ஸ்பூன் நெய் ஊத்தியிருக்கேன். முந்திரி, திராட்சை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்க பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வறுத்தாச்சு பாருங்க. இப்போ இத எடுத்து நம்ம கொழுக்கட்டையில போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான் இது. போட்டா போடலாம், இல்லன்னா இல்ல. ஆனா போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாயில கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும். தேங்காய் கூட பல்லு பல்லா கட் பண்ணிட்டு, இந்த மாரி வதக்கி போட்டுக்குங்க.
ரொம்ப டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா திக்கா வந்துருச்சு பாருங்க. இன்னும் ஆற ஆற இன்னமும் திக்காகும் உங்களுக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாரி பால் காய்ச்சி நீங்க ஊத்திக்கலாம் நீங்க. ரொம்பவும் கட்டியா இருந்ததுன்னா, அப்புறம் பால் ஆற வச்சு கொஞ்சம் ஊத்திக்கலாம் நீங்க. பாருங்க கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. அந்த வெள்ள பாகோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. இதே மாரி நீங்களும் செய்து பாருங்க. இதோட அளவெல்லாம் ஐ பட்டன்ல குடுக்குறேன் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.